ஓசோ சொல்றாருங்க, நீங்கள் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், அதனால்தான் அது உங்களிடமிருந்து விலகி ஓடுகிறது. பணம் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டது. அது பிச்சை எடுப்பவனிடம் போகவே போகாது. யார் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அது பின்தொடரும். நீங்கள் துரத்துவதை நிறுத்தும் போது அது உங்களை தேடி வரத் தொடங்கும். நீங்கள் பேராசைப்படுவதை நிறுத்தும் போது அது உங்களுக்கு சேவை செய்ய தொடங்கும். மக்கள் இந்த விளையாட்டை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கடின உழைப்பு, போட்டி, போராட்டம் ஆகியவற்றால் தான் பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமாப்பா? யார் வாழ்க்கையோடு இணக்கமாக அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் பணம் வந்து சேரும். மேலும் ஓசோ சொல்றாருங்க, பேராசையோடு அல்ல, ஒரு நளினத்தோடு நகர்பவர்களுக்கே செல்வம் கிட்டும். உங்கள் ஆற்றல் எப்போது ஓய்வாக இருக்கிறதோ அப்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சேவை செய்ய தொடங்கும் பாங்கிறாருங்க. செல்வம் அப்படிங்கிறது நீங்க சம்பாதிக்கிறது அல்ல, அது நீங்கள் அனுமதிப்பது. முயற்சி ஏன் பற்றாக்குறையை உருவாக்குகிறது? போராட்டம் ஏன் வெற்றியை தடுக்கிறது? நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனா பணக்காரராக உணர்றதே இல்ல. சேமிக்கிறீங்க, ஆனா பாதுகாப்பாக உணர்றதில்ல. இது பணத்தை பற்றியது அல்ல, இது நம்பிக்கையை பற்றியது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு உங்கள் தள்ளுதல் தேவையே இல்லப்பா, உங்களுடைய அனுமதி மட்டும்தான் தேவை. எப்போது நீங்கள் பயத்திலிருந்து வாழ்வதை நிறுத்துகிறீர்களோ அப்போதுதான் உண்மையான செல்வம் சேர தொடங்கும் அப்படிங்கிறாருங்க ஓஷோ. ஒரு சிறிய கதை சொல்றேன், புரிதான் பாருங்கப்பா அப்படிங்கிறாருங்க. ஒரு நபர் ஒரு பெரிய நதிக்கரையில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தாகமாக இருந்தது. ஆனால் ஆற்றில் இறங்கி நீர் அருந்துவதற்கு பதிலாக வாளிகளில் நீரை அள்ளி தன் வீட்டிற்கு கொண்டு செல்ல முயன்றார். அவர் நதிக்கும் தன்னுடைய வீட்டிற்கும் இடையில் ஓடிக்கொண்டே இருந்தாரு. ஒரு நாள் ஒரு பெரியவர் அவரை பார்த்து சிரித்தார். ஏன் இவ்வளவு வியர்க்க விறுவிறுக்க ஓடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. என்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் எடுத்து செல்ல முயன்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த மனிதர். பெரியவர் சொல்றாரு, நதியை யாரும் சுமந்து செல்ல முடியாதுப்பா, நதிக்குள் நீ இறங்க வேண்டும். நதிக்குள் நீ இறங்கினால்தான் உன்னுடைய தாகம் தீரும். வாழ்க்கை என்பது அந்த நதியை போன்றது. அதனுடன் நீ ஒன்றரை கலக்க வேண்டும், அதை சுமக்க கூடாது. பணத்தை துரத்துபவனுடைய மனநிலை எப்படின்னு ஓசோ சொல்றாரு பாருங்க. ஒரு செடி வேகமாக வளர வேண்டும் என்பதற்காக அதை பிடித்து இழுக்கும் விவசாயியை போன்றவன். அவன் ஆசைப்பட்டதையே அழித்து விடுகிறான். பணம் என்பது ஆற்றல், அது உங்களுடைய ஆழ்மனதினுடைய அமைதிக்கு ஏற்பதான்ப்பா செயல்படுங்கிறாருங்க. காலம் காலமாக கடினமா உழைச்சா மட்டும்தான் உங்ககிட்ட செல்வம் சேரும் அப்படின்னு இந்த உலகம் போதிச்சிருச்சு உங்களுக்கு. அப்படியானால் நாள் முழுவதும் உழைக்கும் தொழிலாளி தானப்பா இந்த உலகத்தின் பணக்காரனாக இருந்திருக்க வேண்டும். ஆனா நிலைமை அப்படி இல்லையே. விழிப்புணர்வு இல்லாத கடின உழைப்பு ஒரு கௌரவமான அடிமைத்தனம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வட்டத்திற்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. போட்டி மனப்பான்மை ஏழைகளின் குணம். எல்லோருக்கும் போதுமான அளவு இல்ல அப்படிங்கிற பயத்துல இருந்துதான்ப்பா இந்த மாதிரியான மனப்பான்மையே வருது. ஆனா நீங்க இந்த பிரபஞ்சத்தை நம்புனீங்க அப்படின்னா போட்டிக்கு அவசியமே இல்லையே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது உங்களை சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாகுது, அது செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறாருங்க. செல்வத்தினுடைய மிக முக்கியமான விதியே கொடுப்பதுதான் பாங்கிறாருங்க. ஒரு முறை ஒரு துறவி ஆற்றங்கரையில் இருந்தாரு. ஒரு ஏழை மீனவன் தன் உணவை தவறுதலாக தண்ணீர்ல போட்டான். அவன் அழுததை அங்கிருந்த துறவி ஒருத்தர் பாக்குறாரு. துறவி தன்னுடைய உணவை அந்த மீனவனுக்கு கொடுக்கிறாரு. அந்த மீனவன் கண்ணீரோடு, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கேக்குறான். அந்த துறவி, அடுத்த முறை யாராவது பசியோடு இருப்பதை பார்த்தனா அவங்களுக்கு உணவளி அப்படிங்கிறாரு. அன்று மாலை அந்த மீனவன் தன் வாழ்நாளில் இல்லாத அளவு மீன்களை பிடிக்கிறான். அவன் தன்னுடைய பேராசையை விட்டுவிட்டு பகிர தொடங்குறான். சில ஆண்டுகளில் அந்த கிராமமே செழிப்பா இருக்கு. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதாங்க பெருகும். உங்களுடைய கைகளை இறுக்கி மூடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளார காற்று கூட நுழையாதுங்கிறாருங்க ஓஷோ. கைகளை திறந்தால்தான் பிரபஞ்சம் அதில் செல்வத்தை நிரப்ப முடியும். மூடி வச்சிருந்தீங்கன்னா எப்படிப்பா உங்ககிட்ட செல்வம் சேருங்கிறாருங்க ஓஷோ. அடுத்து, பணம் நம்மிடம் அபரிதமாக வந்து சேருவதற்கான மிகப்பெரிய ஆயுதமாக ஓஷோ சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு. நன்றி உணர்வு தான் உண்மையான நாணயம்.
எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை நிறுத்திருங்க. ஏற்கனவே கொடுத்தவற்றுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்க பாக்குறாருங்க. நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்கும்போது உங்கள் அதிர்வலைகள் மாறுகின்றன. அந்த உயர்ந்த அதிர்வலைகள் மேலும் மேலும் பல நன்மைகளை உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். குறை கூறும் மனதிற்கு வாழ்க்கை எதையுமே தராது. கொண்டாடும் மனதிற்கே வாழ்க்கை பரிசுகளை அள்ளி கொடுக்கும் பாக்குறாருங்க. ஓசோ சொல்றாருங்க, நீங்கள் நன்றியுணர்வோடு வாழும் போது நீங்க கேட்கறதெல்லாம் நிறுத்திடுவீங்கப்பா. நீங்கள் புகார் செய்வதையும் நிறுத்திடுவீங்க. நீங்கள் வெறுமனே உங்களுடைய கண்களை திறக்கிறீங்க. அது மட்டுமல்ல, எவ்வளவு எனக்கு ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தால கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் பாக்குறீங்க. நீங்க சுவாசிக்கும் காற்று, துடிக்கும் இதயம், தவறாமல் வரும் சூரிய உதயம், உங்களை தாங்கும் பூமி எல்லாம் ஒரு பரிசு உங்களுக்கு. அதற்கு நீங்கள் எந்த கைமாறும் செய்யவே இல்லையேப்பா. இன்னும் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டேதானப்பா இருக்கு. நீங்கள் இதை தெளிவாக பார்க்கும் போது உங்கள் முழு இருப்பும் கடமையில் அல்ல மகிழ்ச்சியில் வணங்குகிறது. அந்த வணங்குதல் பிரார்த்தனை. நன்றியுணர்வுடன் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஏழையாக இருக்கவே முடியாதுங்கிறாருங்க ஓஷோ. அவனிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் அவனிடம் எல்லாம் உள்ளது. ஏனெனில் அவனது இதயம் வழிந்தோடுகிறது. அவன் ஒரு துண்டு ரொட்டியை பார்க்கிறான், மழையின் உழைப்பை, விவசாயியை, பூமியை, சூரியனை காண்கிறான். அவன் அதை மெதுவாக மரியாதையாக அந்த ஒரு துண்டு ரொட்டியையும் சாப்பிடுகிறான். முழு பிரபஞ்சத்தையும் ஒரு கடியில் சுவைக்கிறான். நன்றியுணர்வு நுகர்வை ஒரு பரஸ்பர பகிர்வாக மாத்துது. இது சாதாரணத்தை புனிதத்துவமாக மாத்துதுங்கிறாருங்க. ஆனா மனதிற்கு நன்றியுணர்வு தெரியாது. மனதிற்கு ஒப்பீடு மட்டும்தான் தெரியும். அது ஏன் அவர்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இல்ல? இந்த ஒப்பீடு அப்படிங்கறதுதான்ப்பா வறுமையினுடைய விதை. நீங்கள் ஒப்பிடும் தருணத்தில் நீங்கள் முழுவதிலிருந்தும் உங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பாவித்தனத்தை இழந்து போயிடுறீங்க. நீங்கள் கோரத் தொடங்கியதால் நீங்கள் பெறுவதை நிறுத்திடுறீங்க. நன்றியுணர்வு இந்த அப்பாவித்தனத்தை எல்லாம் மீட்டெடுக்குது உங்ககிட்ட இருந்து. இது பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு உணர்ச்சி அல்ல, இது எழுப்பப்பட வேண்டிய ஒரு அங்கீகாரம்ங்கிறாங்க ஓஷோ. வாழ்க்கை உங்களுக்கு எதுவுமே கடன் பட்டிருக்கல, அது முற்றிலும் தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் உங்களை மென்மையாக்குது. அந்த மென்மை செல்வம். நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் போது நீங்கள் காந்தமாக மாறுறீங்க. பணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் அழகான அனைத்திற்கும். மக்கள் உங்கள் முன்னிலையில் அமைதியை உணர்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் திருப்தியை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்க வளம் செழிக்கக்கூடிய மண் போல மாறி இருக்கிறீங்க. எந்த ஒன்று உங்களை அண்டி வந்தாலும் அது வளரத் தொடங்கும். நன்றியுணர்வு என்பது செழுமையை ஈர்க்கும் ஒரு நுட்பம் அல்ல, அது செழுமையின் நினைவில் வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறாருங்க. நீங்கள் அதை போலி செய்ய முடியாது. நான் அதிகம் பெறுவதற்காக நன்றியுணர்வுடன் இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. அது ஒரு முகமூடி அணிந்த பேராசை. உண்மையான நன்றியுணர்விற்கு எந்த காரணமும் தேவையில்லை. அது வெறுமனை காரணம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறது. செல்வம் என்பது படைப்பாற்றலின் வெளிப்பாடு அப்படிங்கிறாருங்க ஓஷோ. நீங்கள் மகிழ்ச்சியாக எதை செய்தாலும் அது செல்வமாக மாறும். அது சமைப்பதாக இருக்கலாம், பாடுவதாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு வேலையாக, தோட்ட வேலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறார். இதற்கு ஓஷோ ஒரு ஓவியருடைய கதையை உதாரணமா சொல்றாருங்க. ஒரு சிறப்பான ஓவியர் இருக்கிறாரு. அவர் மக்களுக்கு பிடித்த ஓவியங்களை தேடி தேடி வரைஞ்சு விற்பனைக்காக கொண்டு போய் வைக்கிறாரு. ஆனா எந்த ஓவியமுமே யாராலையும் வாங்கப்படவே இல்லை. இப்படியே பல நாட்கள் போகுது. வறுமை அவருடைய வாழ்க்கையில சூற தாண்டவம் ஆடுது. அவரு வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கு போயிடுறாரு. மனசொடிஞ்சு போய் ஒரு நாள் அப்படியே வானத்தை பாக்குறாரு அண்ணாந்து. அதுல இருக்கக்கூடிய அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் அப்படியே வரைகிறாரு. வரைஞ்சு முடிச்சுட்டு அதை தான் பார்க்கும் பொழுது அவருக்குள்ளார அவ்வளவு பெரிய ஆனந்தம். இதுவே அவருடைய வாழ்க்கையில தொடர்கதையா மாறுது. அவர் பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள், மக்களினுடைய மனநிலைகள், இது எல்லாவற்றையும் ஓவியமாக வரைய தொடங்குறாரு. எதேச்சியாக அவருடைய ஓவியத்தை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பாக்குறாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது.
அவர் வரைந்த அத்தனை ஓவியங்களையும் அவரே வாங்கிக்கிறாரு. அப்ப இருந்து அவருடைய வாழ்க்கையில பணம் அபரிதமா வர தொடங்குதுங்க. அதான் இங்க ஓஷோ சொல்றாங்க, கடமையை செய்வதாக நினைக்காதீங்க, அதை ஒரு கொண்டாட்டமாக நினைச்சு செய்யுங்க. இப்ப இந்த ஓவியன் புகழுக்காக வரைந்ததால் அவன் ஏழையாக இருக்கிறான். ஆனந்தத்திற்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வரையும் போது அந்த ஓவியம் உயிர் பெறுகிறது, பணம் அதை தேடி வருது. ஆகவே பணக்காரராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உள்ளே பணக்காரனாக இருங்க. உங்கள் புன்னகையை, அன்பை, நேரத்தை தாராளமாக மக்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாருங்க. நீங்க இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். நட்சத்திரங்களை இயக்கும் அதே சக்தி தான் உங்களையும் இயக்கிட்டு இருக்கு. இத உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னா நீங்க எதையுமே துரத்த வேண்டியதில்ல. வாழ்க்கை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் பாங்கிறாங்க ஓஷோ. அன்பானவர்களே, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம அலசி பார்க்கும் பொழுது ஓஷோ நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். எப்படி இந்த உலகத்துல எல்லா சக்திகளும் இயங்கிட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் பணமும் இயக்கத்துல இருந்துட்டு இருக்கு. அது ஒரு இயற்கையான அமைப்பு. நீ அமைதியாக, நிம்மதியாக உன்னுடைய மனநிலையை வச்சுக்கிட்டு பணத்திற்காக பயப்படாம உணர்வு பூர்வமாக அதை ஆனந்தத்தோடு, மகிழ்ச்சியோடு வரவேற்கும் போது அது உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுடைய உணர்வு நிலைகளை புரிஞ்சுகிட்டு உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை நிச்சயமாக மாற்றி தரும் அப்படிங்கிறாருங்க. ஓஷோ நன்றி உணர்வை பத்தி ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாருங்க. அத நிச்சயமா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமா நம்மளுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நீ நன்றி உணர்வோடு இருக்கிற அப்படின்னு நீ நடிச்சேனா பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரிஞ்சிரும். உள்ளபூர்வமாக நீ நன்றி உணர்வோடு இருந்தா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதிக்கு எதெல்லாம் தேவையோ அது உங்ககிட்ட வந்து சேரும். வெறுமனே இந்த பிரபஞ்சத்தை ஏமாத்துறதுக்காக டெய்லி காலையில் எழுந்ததும் நன்றி நன்றி நன்றின்ட்டு வெறுமனே வாய் வார்த்தைகள்ல நீ நன்றி சொன்னீனா நீ இதே பண பயத்தோட பணம் என்கிட்ட வருமா வராதா அப்படிங்கிற இந்த மனநிலையே உன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்க வேண்டியதான். அதனால உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியா கொண்டு போகணும் அப்படின்னா உன்னுடைய உணர்வுகள்ல மாற்றம் வர வேண்டும், உன்னுடைய மனநிலையில மாற்றம் வர வேண்டும்ங்கிறாருங்க. அப்ப மனதை நம்ம ஒரு நந்தவனமாக மாற்றும் பொழுது பிரபஞ்சம் பற்பல வண்ணமயமான மகிழ்ச்சி தரக்கூடிய பூக்களை நம் வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்குங்க. இவ்வளவுதாங்க விஷயமே. சரிங்களா? நம்ம இந்த உலகத்துல வாழ வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இறைசக்தி ஒரு காரணம் இல்லாம நம்மளைய இந்த வாழ்க்கைக்கு அனுப்பாது. இப்ப இந்த வாழ்க்கையை நம்புங்க, அதுதாங்க நமக்கு கிடைச்ச உண்மையான வரமே. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.